குலஃபாக்களே, சஜாதாமாக்களே, மரியாதைக்குரிய சஜாதாமாக்களே, உலமாக்களே, அல்லாஹுடைய இல்மை தேடுவதற்காக வேண்டி இங்கே வந்து இருக்கக்கூடிய தாலிபீன்களே, சங்கைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, மார்க்க இல்மை தேடுவது ஃபரது என்பதா ஹதீஸ் ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அதுக்கு வியாக்கியானமாக எது ஃபரது அப்படின்னு சொல்லி ஷார்ஹீன்கள், ஹதீஸுக்கலை வல்லுநர்கள் ஷரஹ் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் எது ஃபரது. இப்போ நம்ம ஆக்கில் பாலிகா போனோன்னா தொழுகை கடமையாக போயிடுது, தொழுகை சம்மந்தமாக சாய்க்கு. நிக்காஹுடைய நேரம் வந்துருச்சு, நிக்காஹில் உள்ள மசாயில்கள், புருஷனுடைய ஹக்கு, பெஞ்சாதியுடைய ஹக்கு, இது விஷயங்கள். பெஞ்சாதிக்கு சம்பந்தப்பட்ட பல ஹாசான விஷயங்கள் கூட கற்றுக்கணும், நம்ம தான் சொல்லி தேவைப்பட்டேன். அப்போ ஒரு மனுஷன் ஹஜ்ஜிக்கு போகிறாரு, ஹஜ்ஜு சம்பந்தமான இருக்கும். ஹஜ்ஜுங்கிறது அனுபவம் சம்மந்தப்பட்டது. நம்ம இல்மு படிச்சிருப்போம் மசால, அங்கே போனால் தடுமாறிட்டு நிற்போம், உலமாக்களே தப்பு செஞ்சுருவாங்க. ஒரு ஆலிப்ஸா நம்ம பக்கத்து ஊரில் தான் ஹஜ்ஜிக்கு போனார். 3 தடவை தவாப் பண்ணிவிட்டு என்னால் முடியலன்னு வந்துட்டார். வந்துட்டு துபாயில் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி பண்ணி உங்கள் உம்ராவே கூடாதுங்களா, என்னால் முடியல. என்ன முடியல, யாரையும் தூக்கிட்டு போக சொல்லுங்கள். அப்படிலாங்க வண்டி நிற்கிது 100 ரூபாய்க்கு, அதில் ஏறி சுத்த வண்டி தானே. அந்த காலம் நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்யும், 40-50 வருஷத்துக்கு முன்னால். பத்து நசீம்ங்கிறது வழங்க செய்யுது. உம்ராவுக்கு நீ போகிற மசாயில் தெரிஞ்சுக்கணும், அந்தந்த நேரத்துக்குள்ள மசாயில். வியாபாரம் செய்கிற ஹராம் ஹலால் மசாயில் தெரிஞ்சுக்கணும். அதான் ஃபரீதா. முஸ்லிமான ஆணு பெண்ணு எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டது தான் ஃபரீதா. குறிப்பாக தாலிபீன்கள், தலப எல்மை தேடுவதற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு சந்தோஷத்தில் இருக்கணும். அல்லாஹு தாலா தாலிப இல்மை பற்றி எவ்வளோ பெரிய மரியாதை அல்லாஹ் கொடுத்துருக்கான். குர்ஆன்லேயே பதிவு செய்து வைத்தான். எர்ஃபா இல்லாஹில்லதீன ஆமனு வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். ஊத்துல் இல்ம தான் சொல்லப்பட்டிருக்கு, உலமான்னு சொல்லலை, ஆரிஃபின்னு சொல்லலை, முத்தகி அப்படிலாம் சொல்லலை. ஈமான் கொண்டவர்களுடைய தரஜா உயர்த்தப்படும். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், இல்மை அருளப்பட்டவர்கள், கொடுக்கப்பட்டவர்களுடைய தரஜாவை. என்ன தர்ஜா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. வயின்னல் மலாயிகத ததவ் அஜ்னஹதா லி தாலிபில் இல்மி ரிதன் லிமா ரிதன் லிதல்பில் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். எவ்வளோ பெரிய மரியாதை பாருங்க. இப்போ மன்னர்கள் வராங்க, மந்திரிகள் வராங்க, ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க, சிவப்பு கம்பள வரவேற்பு இல்லையா? சிவப்பு கம்பளத்தை போட்டு மன்னர்களை அப்படின்னா பிரதமர்களை மந்திரிகளை வரவேற்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மரியாதை. ஒரு நாட்டுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு வரான்னு சொன்னால் ஏர்போர்ட் பிளேன்லேருந்து தொடர்ந்து ஏர்போர்ட் வரல என்ன இருக்கான், சிவப்பு கம்பளம் வராது. அப்புறம் பாட்டு கீட்டு அதெல்லாம் வச்சு மியூசிக்கெல்லாம் அடித்து அவங்க தேசிய இதெல்லாம் படித்து மரியாதை பண்ணுறாங்க. சிவப்பு கம்பளம் சும்மா தரையில் நடக்க விடுறதில்ல. அல்லாஹு தாலா தாலிப இல்மை எப்படி நடக்க விடுறான் பாருங்க. இவங்க காலி கீழே படக்கூடாது. மலக்குமார்களுடைய கீழே இறக்கி மலக்குமார்களுடைய ரக்கியை விரிக்க வச்சு நம்ம பாதத்தை அது மேலே வைக்கிறான். அவ்வளோ பெரிய மரியாதை. மந்திரிகள் அரசர்களுக்கு கூட அந்த ஏர்போர்ட் வரையும் தான், ஃப்ளைட்லேருந்து ஏர்போர்ட் வரையும் தான் அந்த சிவப்பு கம்பள மரியாதை. தாலிபுல் முறை எங்கே போனாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, பஜாருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அவர் நடக்கிறது மலக்குமார்களுடைய அஜ்னிஹா, ரெக்கைகள் மேலே அவர்கள் நடக்கின்றார்கள். இந்த உணர்வு உலமாக்களுக்கு வேணும். அந்த தாலிபு இல்முக்கு ஒவ்வொரு எல்லாருமே நம்ம எல்லாமே தாலிபு இல்மு தான். எவ்வளோ வயசான் அல் இல்மு மினல் மஹதி இல்லல் லஹதின்ட்டான் முடிச்சு. தொட்டியிலிருந்து கடைசி வரல மௌத்து வரலையே இல்மை தேட வேண்டிய கடமை இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய தரஜா வயசுக்கு தகுந்த மாதிரி, சிந்தனைக்கு தகுந்த மாதிரி, அவன் தக்குவாக்கு தகுந்த மாதிரி சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருப்பான். இல்மை தேடுவான், அந்த மசாயில் தேடிக்கிட்டே இருப்பான். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னால் அவன் தான் முதல் ஜாஹில், முட்டாள், சர்வ முட்டாள். சொல்கிறதுங்க சதா இல்மை தேடிக்கிட்டே இருக்கணும். தான் ஜாஹிலுங்கிற உணர்னு, அல்லாஹ் தான் ஆலிம்னு உணர்னு இல்மை தேடுற தேட்டா இருக்கணும். அலா லா தனாலுல் இல்ம இல்லா பி சித்தத்தின். தாலிம் சலீம்லாம் வந்து அந்த காலத்தில் ஓதுனது ஞாபகம் இருக்கு.
தாலிம் தலி இங்கே படிக்கிறீங்களா மாணவர்களே? அதில் வரக்கூடிய ஒரு கவிதை, ஒரு பாட்டு. அலா லா தனாலுல் இல்ம இல்லா பிசித்தத்தின், 6 விஷயங்கள் அன்றி நீங்கள் எல்மை தர முடியாதுன்ட்டான். சவுன்பீக அன் மஜ்மூ இஹா பிபயான், விளக்கமாக அந்த எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒன்றாவது தக்கா, அறிவு கூர்மை. அறிவு கூர்மை, புத்திசாலித்தனமாக இருக்கணும். சிந்தனை எல்லாம் இல்மு பக்கம் இருக்கணும். கூர்மையான அறிவு இருக்க வேண்டும். நம்ம சர்க்கார் ஜமாஷா நாயகம் கதசல்லா சுரல்லா அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் 4-5 பிள்ளை இருக்காங்கன்னு சொன்னால், நல்லா அறிவாளி, நல்லா சிந்தனையான, நல்ல மார்க் எடுக்கிற ஆள், படிப்பில் திறமையான பிள்ளைய தூக்கி எம்ஏ பிஏ பிகாம் இன்ஜினியர் டாக்டருக்கு அனுப்பிடுறேன். சர்வ முட்டாளா பார்த்து மசாக்கு அனுப்புகிறேன். எப்படி மார்க்க சேவை நடக்கும்டா ஒருத்தர். யாருக்கு படிப்பு வரலையா அவனை மாசாக்கு அனுப்பிடுறது. எப்படி மார்க்க சேவை நடக்கும் அப்படின்னு சொல்றான். குடும்பத்தில் எவன் நல்ல அறிவாளியா இருக்கிறான், நல்ல புத்திசாலியா இருக்கான், அவனை பார்த்து மாசாக்கு அனுப்பு. அப்படிப்பட்ட புலவை பார்த்து அனுப்பு. மார்க்க ஹயாத் ஆகும், தீன ஹயாத் ஆகும், மார்க்கம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அதக்கா புத்திசாலித்தனமான இருக்கு. புத்திசாலியே இல்லாமல் மட்டி வந்து கொண்டு வந்து ஏற்பட்டால் என்ன சொன்னாலும் ஏறாது. நம்ம லால்பட்ட மாதம் நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு சில மாசாக்கள் பேரை சொல்லி, ஆட்டை 7 வருஷம் கட்டி வச்சாலும் 7 வருஷம் என்ன தலைப்பாவை சுற்றி பட்டத்தை கையில் கொடுத்துருவாங்க. சொல்லுவாங்க தான், ஒரு ஆடையோ அல்லது மாடையோ மாதம் வாசலில் கட்டி வச்சுட்டா 7ஆவது வருஷம் முடிஞ்ச பின்னால் தலைப்பாவை சுற்றி சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்துருவாங்க ஷாதாவை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன சொன்னான், அவன் எப்படி இருக்கான், 7 வருஷத்தை பூர்ச்சின். அதான் 7 வருஷம் மட்டி போட்டு உட்காந்து ஆலிம்களுக்கு முன்னால உஸ்தாதுக்கு மட்டி போட்டு உட்காடுறாங்க. அது பெரிய தரஜா, அது வேறு செய்யும். எதுக்கு சொல்ல வர? அப்போ ஏன் இப்படியெல்லாம் ஆடு மாடுகளை போன்று விளக்கம் இல்லாதவர்களை மாசால போய் கொண்டு விட்டு மார்க்கத்தையும் சீரழிக்கின்றீர்கள்? அறிவாளிகளாக சேர்த்து மாசாக்கு அனுப்புங்க, புத்திசாலியா பிள்ளைய மாசாக்கு அனுப்புங்க என்று நாம் சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும், இந்த செய்தியெல்லாம் சொல்லணும். அப்போ முதல்ல சொல்றாங்க ஜக்கா, உனக்கு அறிவு தீச்சங்க, ஜக்கா புத்தி கூர்மை இருக்கணும். ஹரிசன் ஹரிசு இருக்கணும். ஹரிசுண்டா பேராசை இல்லை, இல்முல பேராசை. 2 விஷயத்தில் பேராசை கூட. அதில் ஒன்று என்ன, இல்முன் ஆத்தாஹுல்லாஹுல் கிதாப் அல் குரான். ஒரு மனுஷனுக்கு குரான், அதில் இந்த இல்மு எல்லாம் சேர்த்துக்கலாம். அவனை பார்த்து பொறாமப்படலாம், அவன் நம்மளோட நல்லா வழங்குறானே, அவனை நம்மளோட ஹிப்ஸு நல்லா பண்ணுறானே, நம்மளோட பாடத்தை நல்லா பார்க்குறானே, அது மாதிரி நம்மள ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்படி நினைக்கக்கூடாது. அவன் முட்டாளா போயின்னு, அவனுக்கு எல்லாம் மறைஞ்சியா போயின்னு, அவனுக்கு ஒன்றும் வழங்கணும் இப்படி நினைக்கக்கூடாது. ஒரு மூமின் அப்படின்னு சொன்னால் யுஹிப்புலி கைரிஹி மா யுஹிப்புலி நஃப்ஸி யுஹிப்புலி அஹீஹி மா, தனக்கு எது விரும்பானோ அதே மற்றவருக்கு விரும்ப வேண்டும். அவன் தான் அசல் மூமினை. அடிப்படையே இல்லை. அல் முஸ்லீம் மன் சலீம் அல் முஸ்லீம் இஸ்லாமி. முஸ்லீமே இல்லை, திட்டுறோம், அயசுறோம், அடிக்கிறோம், போகிறோம் வரோம், எல்லா ஃபிஸ்ன ஃபசாதம் செய்கிறோம், முஸ்லீமும் சொல்லிக்கிறோம், தக்பீர் கட்டுறோம், தொழுகிறோம். தொழுகை எப்படி ஏற்கப்படும் சொல்லுங்கள்? அல் முஸ்லீமும் மன் சலீம் அல் முஸ்லீம் இஸ்லாமி. அவன் நாவால் அவன் கையால் யாருக்கு எந்த தொந்தரவும் வரவில்லையோ அவன் தான் முஸ்லீம் சொன்னான். அப்போ முஸ்லீமே இல்லாமல் போய் நீ தொழுது என்ன பிரச்சனை, உதவு செஞ்சு என்ன பிரச்சனை, நீ டெய்லி குரான் ஓதி என்ன பிரச்சனை, நீ திக்கர் செஞ்சு என்ன பிரச்சனை, உண்மை பிரச்சனை இல்லை. ஆகினால ஜக்கா ஹரிசுன்னா பேராசை இருக்கும். இல்முல பேராசைன்னா பொறாமை இல்லை, ஆர்வம் இருக்க வேண்டும். அது சொல்கிறான் ஹெரிஸ், ஆர்வம். என்ன ஆர்வம்? ஆர்வம் துடிப்பு இருக்க வேண்டும். அது படிக்கணும், இது படிக்கணும், இது படிக்கணும். தெரியாத ஒரு பெரிய பிள்ளைகிட்ட போய்க்கணும். இப்போ 1வது முட்டா பையன், 2வது பிள்ளை, 3வது நாள் நல்லா இது என்னன்னு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள்லாம் லால்பட்ட மசாலா வரும்போது சில விஷயங்கள் தெரியலான்னு சொன்னால் பெரிய பிள்ளையை கூட்டு வச்சு கேட்போம். அது லியாக்கத் அலி மூசான்னு ஒருத்தர் இருப்பார், பெரிய நல்ல சீதேவி, அல்லாஹ் ரஹம செய்வான். அவன் செலவு படாமல் சொல்லிட்டு வருவார். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கடைசி வரலையும் மசாயில் சொல்லி கொடுத்தா அப்புறம் வருவார். அவருக்கு பாடம் பக்கம் நேரம்லாம் இருக்குது, இருந்தாலும் சொல்லித்தரும். அதுக்கு சொல்ல வரேன், பெரிய பிள்ளைகள்கிட்ட போய் சின்ன பிள்ளைய வைக்கப்படாமல் கூச்சப்படாமல் என்ன செய்யணும்? அப்படி இல்லை உஸ்தாது போய் உஸ்தாதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பெரிய பிள்ளைக்கு வெக்கப்படக்கூடாது. இல்ம கேட்குற விஷயத்தில் வெக்கப்படக்கூடாது. ஹெரிஸ் பேராசை இருக்கணும். அது என்ன இது என்னன்னு ஆசைப்படணும். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி, மாலிக் இமாம் ரஹமத்துல்லா அவரிடத்துல பல்லாண்டு காலம் தெல்மீதா இருந்தாங்க. அவங்க காசு ஃபகீராக இருந்தாங்க. ஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையது சாதாத் அவங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா, ஷாஃபி என்பவருடைய இமாம் சையது சாதாத்தா இருந்தார்கள். இருந்தாலும் கூட அவர்களுடைய தகப்பனார் சின்ன வயசுலேயே மூத்தா போயிட்டார். ஒரே ஒரு பிள்ளை, எத்தியமான பிள்ளை, அவங்கள வளர்க்குறாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்களை. அவங்க தாய் என்னென்ன உதவி தாசைன்னு எல்லாம் செஞ்சாங்க. அம்மா நோட்டு வாங்கணும் காசு இல்லைம்மா, என்கிட்ட காசு இல்லையம்மா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிப்ஸு கொடுப்பாமா, எல்மை படிச்சு தருவாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போகிற வழியில் இருக்கிற ஏதாச்சும் எலும்பு தோல் எலும்புலாம் இருக்குல்ல, ஆட்டு எலும்பு மாட்டு எலும்பு இது மாதிரி காணும், அதை எடுத்துக்குவாங்க. அரை எழுதி கீழே தூக்கி போட்ட தாள் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் எழுதாமல் இடம்னா அதை பிச்சுக்குவாங்க. பிச்சு கொண்டு போவாங்க. இவன் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ் இர்வால் செஞ்சுட்டே இருப்பான், எழுதிக்கிட்டே இருப்பான். தாள்லாம் காலியாக போயிடும், இருக்காது. என்ன செய்வாங்க, எச்சியை தொட்டு கையில் எழுதுவாங்களாம். அவள் எச்சியை தொட்டு இங்கே எழுதுவாங்களாம், அப்படியே நீட்டாக எச்சியை தொட்டு. அது அப்படியே அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்களாம், எப்படி எல்லாம் பாதுகாப்பு செஞ்சால் பாருங்க, எப்படி இல்ம தந்தான் பாருங்க. ஹிரிசு அவங்க பேராசை. அப்படி இடம் இல்லாட்டி கீழே எழுதுவாங்களாம், கீழே கீழே மண்ணில் கீழே எழுதுவாங்களாம், எழுதி ஹதீஸை மனப்பாடம் பண்ணுவாங்க. இப்படி ஹிரிசு, அதான் ஹிரிசுங்கிறது பேராசை. பேராசை அவ்வளோ பெரிய பேராசை அவர்கள்ட்ட இருந்த இமாம்கள்ட்ட இருந்தது. இப்போ மாலிக்கு மதுபடி இமாம்கிட்ட போய் கேட்டாங்க. அவங்க பேராசை, ஆசை, ஆர்வம் துடிப்பு. இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுடைய சீரர்களில் ஒருவன் இமாம் ஷாஃபி, நம்முடைய இமாம் மரியாதைக்குரிய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூத்தா போகிறாங்க. அன்னைக்கு அதே தினம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பிறக்கிறாங்க. நம்ம இமாம் மூத்தா போகிறாங்க, ஹனஃபி மதவுடைய இமாம். அதே தினம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. இமாம் அபூ ஹனீஃபா அவர்களை பார்க்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு பெரிய மரியாதை வைத்திருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்தது பெரும்பாலும் மக்கால வாழ்ந்திருக்காங்க, மிஸ்ரில் வாழ்ந்திருக்காங்க, பல ஊரில் வாழ்ந்திருக்காங்க. பகதாதுக்கு போய் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை போய் ஜியார் செய்ய போனால் ஹனஃபி மதஹுடைய ஃபிக்ஹுடைய சட்டங்களை தான் இத்திபா செய்வார்களாம். ஷாஃபி இமாம் அவர்கள் இஷா தொழுதாங்கன்னு சொன்னால் 2-1 அவங்க வித்திரு என்ன 3ஆவே தொழுவார்களாம். இஹ்திராமன் லி அஹ்லி ஹாதல் கபர், சாஹிப் ஹாதல் கபர். இந்த கபரில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஹனஃபி மதஹுடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இக்ராம் செய்வதற்காக வேண்டி நான் அவர்களுடைய மதஹபை இத்திபா செய்து 2-1 தொழுவுல 3 ரக்காத்தான் நான் தொழுகிறேன். இமாம் இவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருந்தார். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வாங்கக்கூடிய இல்மெல்லாம் வாங்கினார்கள். அடுத்தா போல இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுடைய சகோதரர்களே அஸ்ஹாபல்லே ஒரு இமாம் முஹம்மது பின் ஹசன் ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல போய் இல்மு வாங்குறாங்க. ரொம்ப காலம் அவர்கள்ட்ட இல்மு வாங்குறாங்க, படிக்கிறாங்க, ஓதுறாங்க. ஓதிட்டு அவர்களுடைய ஃபத்வா எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. ஏற்கனவே அல் உம்மு என்பதாக கிதாப் எழுதினாங்க, அது எல்லாம் அவர்களுடைய ராய். அப்புறம் பல கிதாபுகள் எழுதி அவங்க கருத்துக்கு நேர் மாறு கருத்து ஹனஃபி மதவுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். தபரியாங்கிறது என்ன, அல்லாஹ் இடத்துல நீங்கிறது, அதாவது ஒரே சட்டத்திலும் சொல்லி ஜனங்கள் நிர்பந்தப்படுது. 2 கருத்து சொல்வார்கள். இந்த 2 கருத்து எப்போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இமாமுடைய அஸ்ஹாபில் ஒரு இமாம் முஹம்மது பின் ஹசன் ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சூபத்து கிடைச்ச பின்னால் தான். அப்போ அவங்கள்ட்ட இஹ்தியாத் பேணுதல் இருக்கிறது அவுலியாக்கள்கிட்ட தான். அதனால் வௌசுல்லாலம் குத்துப்னாய் அவர்களுடைய கிதாப் நம்ம பார்த்தோன்னா எல்லா மதமுடைய ராயிகளை எடுத்து எழுதுவாங்க. ஆனால் நான் பெரும்பாலும் அவங்களுடைய குத்துப்னாய் செய்த நிறைய எடுத்து பல விஷயங்கள்ல நான் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் சொல்கிறேன், உதாரணம் தாசுபு தேவையில்லை, இத்திபா ரசூல் தான். காலெல்லாம் கால ரசூல் இல்லா. என்ன தாசுபுங்கிறது கூடாது. தாசுபு சீக்கிரம் போவாது. மதபுடைய தாசுபு அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். சூஃபியை பொறுத்தவரை சூஃபி லா மதஹப லஹு அப்படின்ட்டாங்க. எந்த மதமுடையும் முக்கையதாக இருக்கக்கூடாதான், முத்தலகா தான் இருக்கணும். ஃபுகஹாக்கள் சட்ட மேதைகள் சொல்லியிருக்காங்க, இது சூஃபியாக்கள் சொல்லியிருக்காங்க. செய் ஆக சகோதரர்களை பெரியவர்கள். அப்போ அது செய்திக்கு வராங்க. அப்போ தக்காவுன் வஹிருசுன், தக்காவு வஹிருசுன், அப்புறம் என்ன உலமாக்கள் தாலிபு இல்மு சொல்லுங்களா மனப்பில். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலா லா உன்பிக சித்தது தக்காவு வஹிருசுன் வஸ்திபாருன். வஸ்திபார்னா சபர் இருக்கணும். இப்போ ஹஜரத் உஸ்தாத் ஓதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் சடைஞ்சிட்டு உட்காந்து சபர் பொறுமை செய்யணும். சபர் இல்முல்ல சபர். இப்போ சமயத்தில் சில விஷயங்கள் வழங்காமல் இருக்கலாம், அப்புறம் எல்லாம் வழங்குவான் என்ன. அதனால சபர் இல்மு கேட்கும்போது சபர் இருக்கணும். இப்போ பயான் ஒருத்தவங்க செய்கிறாங்க, சபர் செய்யணும், என்ன பொறுமையாக இருக்கணும். சில வழங்காமல் இருக்காது, காதால் கேட்டுக்கணும் என்ன. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நான் சொன்னதை நீங்கள் எத்தி வச்சிருக்கேன் தான். ஏன்னு சொன்னால் அது காரணம் சொல்கிறாங்க. ருப்ப முபல்லகின் என்ன வாயின், அதாவது செய்தியை எத்தி வைக்கக்கூடியவர்கள் எத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற செய்தியை உங்களை விட அதிகமாக வழங்கக்கூடியவர் இருப்பார்கள். சொல்கிற வழங்குதுங்களா, ஹதீஸை ராவி இருப்பாங்க, ரிவாய் செய்வார்கள். அந்த ரிவாய் செய்வர்களுடைய யாரு காதுக்கு போது அவங்க ரொம்ப விளக்கசாலையாக இருப்பாங்க, விளங்கிக்குவாங்க. அதனால தான் ருப்ப முபல்லகின் அவ் ஆமின சாமி என்பதாக வருது ஹதீஸ் ரிவாயத்தில். ஆகவே அப்போ வஸ்திபாருன் ஒபுல்ஹத்துன்,
புல்லகத்துன்னு சொன்னால் வயசுக்கு வந்து அது பாலிகா இருக்கணும். அப்புறம் வந்து அதில் இன்னும் பல கருத்து இருக்குது. புல்லகத்துன்னு சொன்னால் அறிவு தீட்சண்யம் இருக்க வேண்டும். என்ன அதாவது வந்து என்ன நோக்கம் இருக்குமோ அதை அடையணும். இப்போ உதாரணமாக நம்ம இல்மை தேடணுங்கிறோம். இப்போ உதாரணம் ஃபிக்கை தேடணுங்கிறோம். ஃபிக்கை வந்து அடைஞ்சிக்கணும். அது புல்கத்துன்னா அதை எத்திக்கணும், அடையணும். இப்போ ஃபராய் மசாலுக்கு சுத்தமாக ஃபுல்லாக படிச்சுக்கணும். சும்மா பாதி மாதம் படிச்சுக்கணும். ஒரு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஃபுத்தாக படிச்சுக்கணும். புல்வா அதில் வந்து அது அதாவது அது அடைஞ்சிடணும். நோக்கத்தை சுத்தமாக அடைஞ்சிடணும். ஹதீஸ் கிதாப்னு சொன்னால் சுத்தமாக படித்து அது கடைசி வரலையும் தெரிஞ்சுக்கணும். தப்சீர்னா விளக்கங்கள் சுத்தமாக தெரிஞ்சுக்கணும். சர்ஃபு நஹு அப்படின்னு சொன்னால் அது சன்மான விஷயங்கள், நல்லா அவசியமான விஷயங்களை சுத்தம் தெரியும். அப்புறம் வயிர்ஷாது உஸ்தாதின், உஸ்தாதை தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியமானது. உஸ்தாது முர்ஷிதா இருக்கணும். உமை யுதலில் ஃபலம் தஜித லஹு வலியன் முர்ஷிதா. அல்லாஹ் யாரை வழிகேட்கிறாங்களோ உங்களுக்கு வந்து முர்ஷிதான உஸ்தாது இருக்காது. லட்சக்கணக்கான மாசாக்கள் இருக்கிறது. தரீக்காவுடைய மாசாரா விரல் வெட்டி எண்ணக்கூடிய மாசா தான். இங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுகள்லாம் அல்லாவுடைய ஹவுலுக்கு வந்து ஷேக்மார்களுடைய துவாபரகத்தை கொண்டு முர்ஷிதான உஸ்தாதாக இருக்காங்க. மாரிஃபத்தை அறிந்த உஸ்தாதுகளாக இருக்கிறாங்க. தக்வாவுடைய உஸ்தாதுகளாக இருக்காங்க. தக்வாவை போதிக்கக்கூடிய அல்லாவுடைய ஜிக்கரை போதிக்கக்கூடியவர்களாக, அல்லாவை உங்களுக்கு நினைவூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய உஸ்தாது இர்ஷாது உஸ்தாது. உஸ்தாதிலே முர்ஷிதான உஸ்தாது இருக்க வேண்டும். ஓ தூளு ஜமானின், சும்மா 4 மாதம் 2 மாதம் இருந்து ஓடி போயிடக்கூடாது. இப்போ மாசால 5 வருஷம்னா 5 வருஷம் கரெக்டாக தூளு ஜமான், நீண்ட வருஷம் படிக்கணும். நம்ம எஜமான் ஷாவுல் பாஷா நாயகம் அவர்களுடைய ஷேக் நாயகம் நம்ம குவாரியில் அடங்கியிருக்காங்களா, அந்த எஜமான் அவர்களிடத்தில் அல்மு வந்து 10 வருஷங்கிறதுல ஓடினாங்க. எங்கேயுமே போலையா 10 வருஷம். தரீக்கத்துடைய இல்மு மட்டுமல்ல, ஷரியத்துடைய இல்முகளையும் அவர்கள் தான் படித்தாங்க 10 வருஷம். சில ரிவாயத்தில் 12 வருஷம். அதுக்கு இடையில் அவங்களும் போங்கன்னு சொல்லலை, என்ன அவங்களும் நான் போகிறேன்னு சொல்லலை, இல்மை படித்தார்கள். அதே மாதிரி இமாம் நம்ம குதுப்னா வௌசுலால் முஹைதனும் 10-15 வருஷம் இமாம் ஹம்மாது நாயம் அவர்களிடத்திலும் அபு சயீத் அப்படிங்கிற இன்னொரு உஸ்தாத், பல உஸ்தாத்தை படிச்சிருக்காங்க இருக்காங்க. கடைசியில் அந்த உஸ்தாதுகள் எல்லாம் எனக்கு பின்னால் நீங்கள் தான் உஸ்தாது என்பதாக அந்த மதரசா நிசாமியா அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். வச்சுங்களா, அப்படிப்படி பேர் அவர்களுக்கு அடுத்து. ஆகையினால வந்து ஒயிர்ஷாது உஸ்தாதின் ஒத்தூலு ஜமானின், நீண்ட காலம். இப்போ 5 வருஷம் சொன்னால் 5 வருஷம் முடிக்கணும். 7 வருஷம்னா 7 வருஷம் முடிச்சு பட்டம் வாங்க வெளியே போகக்கூடாது. ஆகையினால் அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கு ஹிம்மத்தை தருவானாக. அல்லாஹ் பெரிய தர்ஜாவை நமக்கு கொடுக்குறான். இல்மை தர்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறோம். இல்மை கொண்டு இருப்பதும் நமக்கு ஹயாத், அதுதான் அதான் ஹயாத்து தாங்க. இல்மு தாங்க ஹயாத்து. இல்முலாம் ஒன்றுமே கிடையாது. மசலுல் ஆலிமி வல் ஜாஹிலி கமசல் மையித்தி வல் ஹையன்ட்டாங்க. ஹயாத்தானவங்களுக்கும் மோத்தாவங்களுக்கு என்ன வித்தியாசம், அதுதான் ஆலிமுக்கு ஆலிம் அல்லா அவர்களுக்கு வித்தியாசம். அதுதான் சரி. வாஹர்தான் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதை கருவி செய்ய வேண்டும். வாஸ்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله